மாம்பழம் வச்சு ஏதாவது செஞ்சு கொடுங்க. இப்படியே சாப்பிட்டானே? வேண்டாம், நல்லா இல்லை. ஐஸ்கிரீம் செஞ்சதாட்டா? சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாதாம் பிசுன்னு ஒரு 2 இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்து போட்டிங்கனாவே தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா, ஓவர் நைட்டு ஊற வச்சிங்கன்னு வச்சிங்களேன், சூப்பராக நல்லா நிறைய பாருங்கள். ஓவர் நைட் நல்லா ஊறினா இப்படி தான் இருக்கும். ஒரு 1/4 லிட்டரு பால் வாங்கிட்டு நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோ. மூடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா திருவி இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. இப்போ நல்லா இந்த பால் சுண்டி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் பால், அதையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. இது வந்து நல்லா பால் எல்லாம் நல்லா தேங்காய் பாலும் நம்ம ஊற்றின பாலும் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி மாம்பழத்தை அரிஞ்சிட்டு இப்படி இது மாதிரி எடுத்துட்டு தேங்காய் நம்ம வந்து அரைச்சி அந்த பால் எடுத்துட்டு இந்த மீதி அந்த தேங்காயோட பால் தான் எடுத்துருக்கோம். 2வது அந்த தேங்காய் அப்படியே இருக்குது. இதுலேயே இந்த மாம்பழத்தை நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ அது நல்லா சக்கரைலாம் கரைஞ்சிச்சு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் ஒன்றா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு உடனே நல்லா கலக்கி விட்டுருங்க, கட்டி பிடிச்சிரும். இப்போ இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. மாம்பழத்தையும் தேங்காயும் நல்லா இது மாதிரி அரைச்சி. இப்போ இது பாருங்கள் நல்லா கட்டியாக மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் லைட்டாக அதில் சேர்த்து விட்ருங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருவோம். முதல்ல 1 ஸ்பூன் இதில் அள்ளி போட்டுட்ருங்க. நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கேன் நான். இந்த பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து போட்டு கலரி விட்டோம்னா நல்லா வாசனையாக, ஏலக்காய் தூள் கூட போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இது வந்து நம்ம அப்புறம் மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக அப்படியே மேலே தூவி விட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா மாம்பழம், அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். லைட்டாக வெதுன்னு சூடாக இருக்குது. சூடு ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பாதாமையும் இதை ஒன்றா கலந்துக்கலாம். பாதாம் பிஸ்னி நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க நல்லா நைஸாக. இப்போ இது மாதிரி ஐஸ் மோல்டு இருந்துச்சுன்னா மூடி ஒரு 8 மணி நேரம் அல்லது ஓவர் நைட்டு அப்படியே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். காலையில் ஐஸ்கிரீமாக மாறி இருக்கும். நாளைக்கு காலையில் நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி மேலே ஃப்ரீசர் உள்ள வச்சு விட்ருங்க. இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் கூட இதில் ஊற்றி விட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாதாம் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸு அதெல்லாம் மேலே இப்படி போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்புறம் நல்லா மூடி போட்டு ஃப்ரீசர் உள்ள வச்சுருங்க. நைட் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். பார்ப்போம் காலையில் நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு. வாவ், சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. தட்டு இப்படி கட் பண்ணிட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை நம்ம ஏற்கனவே குல்ஃபியாக ஊற்றி வச்சுருக்கோம் அப்படி சாப்பிட்டாலும் சரி சூப்பராக இருக்கும். இது வந்து குல்ஃபி டேஸ்ட்டு தாங்க வரும் இந்த ஐஸ்கிரீமு. நம்ம பாதாம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஊற்றி வச்ச மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. குல்ஃபி மாதிரி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சாப்பிட்டு பார்த்தோம் நாங்களும். இங்கே பாருங்கள், இங்கே ஐஸ்கிரீமாக செஞ்சுருக்கேன். இது வந்து குல்ஃபி மாதிரி செஞ்சுருக்கேன், குல்ஃபி மூடில்.